அது புரியாம தானே நாங்க எல்லாருமே புலம்பிட்டு இருக்கோம். உங்களுக்கு இதெல்லாம் புரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு எல்லாம் தெளிவா புரியுது. யாரோ இந்த வீட்ல இருக்கவங்க தான் வேணும்னே தாலியை சேதாரம் பண்ணிருக்காங்க. கண்டுபிடிச்சிருப்பாளா? நாம உடைச்சத பாத்துருப்பாளோ? ஐயோ, மாட்டினா அவ்வளவுதான். ஜனாமா நம்மள இதோட வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. யாரோனா யாருமா? இப்படி பொத்தாம் பொதுவா பழி போடுற வேலை வச்சுக்காத, அப்புறம் நல்லா இருக்காது. நேரடியாவே சொல்றேன், அங்க நிக்கிறாளே தமிழ், அவதான் இந்த வேலையெல்லாம் பாத்திருக்கா. சாம், தமிழ் பண்ணதை நீ பாத்தியா? இல்ல பேபி, அவ பண்ணிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்குலாம் சொல்லாத, நீ பாத்தியா? இவ செஞ்சதை பார்க்காம இப்படி ப்ளேம் பண்றது தப்பு சாம். பேபி, நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் வீட்டுக்கு வந்த சுமங்கலிய இன்வைட் பண்ண போனோம். அப்போ இவ மட்டும் ஒதுங்கி இருந்தா, அதுக்கு என்ன அர்த்தம்? அவங்க முன்னாடி போகட்டும், பின்னாடி நம்ம வேலையை பார்க்கணும் தானே இவ பாத்துட்டு இருக்கா. தமிழ் செஞ்சிருக்க மாட்டான்னு சொல்ற, நீ திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்க. அப்போ அவ அந்த நேரத்துல எங்க இருந்தா? எங்க போனான்னு சொல்லு. ஏன் சொல்லாம தடுமாறிட்டு இருக்கா? ஷாம், அந்த நேரத்துல தமிழ் ஏன் கூட தான் பேசிட்டு இருந்தா. நாங்க இங்கதான் பேசிட்டு இருந்தோம். சும்மா எல்லாத்துக்கும் தமிழ குத்த சொல்ற வேலையை விட்டுரு. தேனு, சும்மா கத்தாத ஷாம். இத வேற யாரோ பண்ணிருக்காங்க. என்ன, இந்த வீட்டுல இதெல்லாம் பண்றதுக்கு ஆளா இல்ல? ஏன் எல்லார்கிட்டயும் அட்டென்ஷன் கிடைக்கணும்னு நீ கூட பண்ணிருக்கலாம். நானும் ஏய், என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? ஏன் உண்மையை சொன்னா வலிக்குதா? நீ மட்டும் மத்தவங்களெல்லாம் ப்ளேம் பண்ணும்போது அவங்களுக்கு வலிக்கும்னு யோசிக்கலல்ல? அது மாதிரி தான் இதுவும். பூஜைக்கு நேரம் முடிய போகுது. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருந்தா இதுக்கு என்னதான் முடிவு? முத்தம்மா. அம்மா, பேபி, நான் கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுன்னா எனக்குன்னு எந்த ஆசையும் இருக்க கூடாதா? நான் எதுக்கு செகண்ட் ஹேண்ட் தாலி போட்டுக்கணும்? அதுக்கு அந்த தமிழ் அந்த பேச்சு பேசுறா, நீயும் அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. இதே தமிழுக்கும் வெண்பாவுக்கும் ஜனாமா பழைய தங்கத்தை கொடுப்பாங்களா? புது தாலி தானே வாங்கி தருவாங்க. அப்படி இருக்கும்போது நான் ஏன் பழைய தாலி போட்டுக்கணும்? என்ன பார்த்தா என்ன அவ்வளவு சீப்பா தெரியுதா? எனக்கு வந்த கோவத்துக்கு அங்கே தமிழ ஓங்கி அரைஞ்சிருப்பேன். எல்லாரும் இருந்தாங்களா, பிரச்சனை பெருசாயிட போகுதுன்னு பல்ல கடிச்சிட்டு பொறுமையா இருந்தேன். அவ யாரு சிபி என்ன கேள்வி கேக்குறதுக்கு? அவளுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? புருஷன் இழந்தவங்க தாலிய நான் கட்டிக்கணுமா? ஏய், எவ்வளவு திமிர் இருந்தா என் சாணுவை பத்தி தப்பா பேசுவேன், அதுவும் என்கிட்ட பேசுவேன். என் வீட்டுல இருந்துகிட்டு ஏன் முன்னாடியே என் ஜானுவை பத்தி தப்பா பேசுற, என் குடும்பத்தை பத்தி தப்பா பேசுற, அதெல்லாம் நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? இல்ல, அவங்கதான். அந்த தாலியோட வேல்யூ தெரியுமா உனக்கு? எத்தனை கோடி கொடுத்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற உழைப்புக்கும் காதலுக்கும் ஈடாகாது. நீ
அசிங்கப்படுத்தி பேசுற அளவுக்கு என் ஜானு மட்டமா போயிட்டாங்களா? ஜானு யாரு, எப்படிப்பட்ட ஆள்னு உனக்கு தெரியாது. அவங்கள பத்தி பேச உனக்கு மட்டும் இல்ல, வேற யாருக்குமே தகுதி கிடையாது. டேய் மச்சான் விட்றா மச்சான். ஏய், நானும் போனா போகுதுன்னு பொறுமையா இருந்தா எல்லாமே போயிட்டு இருக்க. அது எப்படி? அவங்களுக்கு புருஷன் இல்லனா அவங்கள அவமானப்படுத்தி பேசுவியா? ச்சே, நீ இந்த அளவுக்கு கீழ்த்தனமானவனு புரியாம போச்சு. நல்லா தெரிஞ்சுக்கோ, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி நடிக்கதான் செய்யறேன். கல்யாணம் பண்ணிக்கல. தேவையில்லாம என்கிட்டயோ இல்ல என் குடும்பத்துக்கிட்டயோ ஓ லிமிட்டை தாண்டி அட்வான்டேஜ் எடுத்துக்க நினைச்ச வேடிக்கை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். இத பார், எனக்கு என் ஜானு ரொம்ப முக்கியம்.